ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு கிராமரில் ப்ரெசண்ட்டில் கொஸ்டின் எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதாவது ப்ரெசண்ட்டில் ஒருத்தங்க சொல்கிறாங்க, அதாவது நான் வந்து தினம் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு தானாக சொல்ல மாட்டாங்க. யாராவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா தான் அந்த ஆன்சர் வரும். அந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எப்படி கொஸ்டின் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர்கிட்ட, நீங்கள் தினம் காஃபி குடிக்கிறீங்களா? இல்லை இப்போ நமக்கு முன்னாடி ஒருத்தருக்கும் யூ தான் யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில், நிறைய பேருக்கும் யூ தான் யூஸ் பண்ணுவோம். டு யூ ட்ரிங்க் காஃபி டெய்லி? அதே மாதிரி நீங்கள்லாம் ஒரு 5-6 பேர் ரொம்ப அந்த என்ன சொல்கிறாங்க, ஸ்போர்ட்ஸு பிளேயர்ஸு, கிரிக்கெட் பிளேயர்ஸு இந்த மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்க எப்படி சில பேரெல்லாம் சொல்லியிருப்பாங்களா இருக்கும், காஃபியெல்லாம் ரொம்ப குடிக்கக்கூடாது, குடித்தா வந்துட்டு இதாகிடும், நமக்கு வந்து உடம்புக்காகாது அப்படிலாம் சொல்கிறப்ப சில பேர் அந்த 5-6 பேர் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அவங்க நிறைய குடிக்கிறாங்க, தினம் குடிக்கிறாங்க காஃபி. இதெல்லாம் பார்த்துட்டு அதனாலும் சந்தேகமாக இருக்குது, இவங்க காஃபி குடிக்கிறாங்க ஆனால் தினம் நல்லா ஓடுறாங்க எப்படி? நீங்கள் 5 பேரை பார்த்துட்டு, நீங்கள் தினம் காஃபி குடிக்கிறீங்களா? டு யூ ட்ரிங்க் காஃபி டெய்லி? நீ தினம் காஃபி குடிக்கிறியா அப்படின்னாலும் டு யூ ட்ரிங்க் காஃபி டெய்லி. ஓகேயா? இதை நம்ம பார்த்தோம். நீங்கள் நீ நமக்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட டு யூ ட்ரிங்க் காஃபி டெய்லி, நீ தினமும் காஃபி குடிக்கிறாயா? நமக்கு முன்னாடி 2 பேர், ஒன்றுக்கு மேலே 2, 3, 4, 20 நிறைய பேர்னாலுமே நீங்கள் காஃபி தினமும் குடிக்கிறீர்களா? டு யூ ட்ரிங்க் காஃபி டெய்லி? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு என்னோடய நோட்டிஃபிகேஷன் என்னெல்லாம் வீடியோ கொடுக்குறேன்னு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா?